நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே ஒரு சிரித்த முகத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நிற்க எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தருவார். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவளை நீர் கைவிடுவதில்லை. இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் கடந்து வர கிருபை தந்திருக்கிறார். 2 மாதமும் ஆண்டவர் நமக்கு ஒரு குறை வைக்கலை. நிறைய செய்தி கேள்விப்படுதோ, ஆனால் ஜனவரி பிப்ரவரி இந்த 2025 பயங்கரமான ஆண்டு தான். ஆனாலும் தம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை என்று சொன்ன தகப்பன் உங்களையும் என்னையும் கைவிடாமல் காத்து வருகிறார். ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மீ துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. இந்த 3வது மாதத்தில் கூட இந்த வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க எனக்கு ஒரு பாக்கியம். அநேகர் இருதயம் திறந்து வைக்கப்பட்டிருக்குப்பா. அநேகர் வீட்டுக்கு இந்த வார்த்தை கடந்து செல்லுதுப்பா. சோதரம் 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 சோதரம். ஆமேன் ஆமேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனதின் ஆவியை ஊற்றினதுக்காக சோதரம். இந்த வார்த்தை எங்கெல்லாம் கடந்து செல்லுதோ அந்தந்த வீடுகளுக்குள்ள அந்தந்த எந்தெந்த இடத்துல செல்வல் மூலம் டிவி மூலம் ஆண்டவர் இந்த சோஸ்வா டிவி மூலம் பார்க்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ராஜா. எஸ் எஸ் எஸ். உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவேன். இந்த வார்த்தை கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைவானவர் வரும்போது உங்கள் குறைவுகளெல்லாம் ஒளிந்து போகும். 3 என்று சொன்னாலே நித்திய மகிழ்ச்சி. எஸ் ஃபாதர். இதை கேட்குற பிள்ளைகளுக்கு இந்த டிவி நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாக இருக்குப்பா. அநேக ஃபோன் சாட்சி வருதுப்பா. நன்றி. அநேக ஜபக்குறிப்புகளை போட சொல்தாங்கப்பா. அதற்காகவும் நன்றி. தூர தேசத்திற்கும் வட மாநிலங்களுக்கும் செல்போன் மூலம் அநேகர் சொல்தாங்கப்பா. தென் மாநிலங்களிலும் அநேகர் சோஸ்வா டிவி நிகழ்ச்சியை பார்க்காங்கப்பா. இந்த நிகழ்ச்சி இந்த 3வது மாதம் எதெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறதோ அதெல்லாம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கூட இது ஒரு பாக்கியம்னு நான் நினைக்கேன். டிவி நிகழ்ச்சி மூலம் உங்கள் முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் பல வருஷமாக இந்த சோஸ்வா டிவி மூலம் உங்களை சந்திக்க எனக்கு ஒரு பாக்கியம். முதலாவது ஒரு பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர
செய்பவர் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை தாங்குகின்றே. அச்சமில்லையே கலக்கமில்லையே. சொல்லுவோம், என்னோடு கூட எல்லாரும் பாடுங்க. அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. சொல்லுவோமா? வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோஸ்தரிப்பே, அறிவு கட்டா பேரமைதி தாங்குகின்றதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோஸ்தரிப்பே, அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. சொல்லுவோமா? நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமேன். நமக்கு தகப்பனாய் நிற்கிறார். இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்த செய்தி எடுக்க முன்பாக கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த 3ன்னு சொன்னாலே பிள்ளைகள் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. 10th +2 பிள்ளைகள் நிறைய போராடி படிக்காங்க. நம்ம எங்கள் காலத்துலலாம் இந்த செல்போன் இல்லை, டிவி இல்லை. ஆனால் இப்போ பிள்ளைகளுக்கு பல நெருக்கம், படிக்க விடாதபடி சிந்தைகள் சிதறப்படுது. ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருந்து இந்த மார்ச் மாதத்தில் பரீட்சை எழுத, இன்னும் பரீட்சை முடிஞ்ச பிறகு பிள்ளைகளுக்குள்ள ஒரு கேள்விக்குறி. படிச்சிட்டோம், +2 முடிச்சிட்டோம், என்ன படிக்க? அதே போல் நிறைய இன்ஜினியர் டாக்டர்லாம் படித்த பிள்ளைகள்லாம் இனி நான் என்ன செய்வோம், இப்படி பலவித திகைப்பில் இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்தில் பண தேவைகள், படிப்பு காரியங்கள், தொழில் காரியங்கள் எல்லாம் ஜீசஸ்க்கு தெரியும். ஏன்னா காலையில் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். அந்த பாடலை பாருங்கள். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்ம எம்மட்டுமாக எந்த குறை இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாடலை பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இந்த பாடல் வரிய பாருங்க. 100க்கு 100 இதை பாடும்போதே இதை சொல்லும்படி ஆவியானவர் உணர்த்துகிறார்.
நம்ம நம்பிக்கை 100க்கு 100 ஜீசஸ் மேலே தான் இருக்கணும். நான் என் வாழ்க்கையில் கண்டு கொண்டது, ஊழியத்தின் பாதையிலையோ, குடும்ப பாதையிலையோ, சரீர பாதையிலையோ நான் எப்படி இருக்கேன்னு ஆண்டவர் உற்று பார்ப்பார். மனிதர்கிட்ட தயவு வேணும், ஆனால் 100க்கு 100 நம்முடைய நம்பிக்கை ஜீசஸ் மேலே தான். 100க்கு 100 நீங்கள் நம்பும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் சூத்திரம் செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த மாதத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? ஜனவரி பிப்ரவரியில் எத்தனை விபத்துக்கள், எத்தனை மரணங்கள். ஏசப்பா, எங்களை எங்கள் குடும்பங்களை இம்மட்டுமாக ஒரு குறையில்லாதபடி, வியாதி வர விடாதபடி, கடன் பிரச்சனை வர விடாதபடி எல்லோரும் நல்ல கண்ணை மூடி ஆண்டுக்கு நேராக நிற்கிறோம். ஒரு பயபக்தியோடு சோத்திரம் செலுத்துவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். நிறைய வாயிலிருந்து சோத்திரம் வரட்டும். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் புதிய பாதைகளை திறப்பேன் என்று சொல்லுகிறார். புதிய வாசல்கள் திறக்கப்படும். நீங்கள் தொழில் செய்து கொண்டு இருந்தாலும், அல்லாவிடில் என்னென்ன காரியத்தில் நீங்கள் இருந்தாலும், ஒரு டீச்சராக இருக்கலாம், அல்லனா ஒரு பள்ளி மாணவியாக இருக்கலாம், அல்லனா ஒரு குடும்ப சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த துதி நேரம் உங்கள் கண்களை மூடி மார்ச் மாதத்தில் கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை நிறைவே தருவேன். சோத்திரம் 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 சோத்திரம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. ஏசப்பா, எங்கள் வாழ்நாட்களில் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிற ராஜா, அதற்காக வாய் திறந்து நன்றி சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவரே, இந்த 3வது மாதம் எங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்குப்பா, நிறைய வெற்றிகள் காத்திருக்குப்பா, நிறைய ஆசீர்வாதங்கள் காத்திருக்குப்பா. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த தேவசுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் உம்மை போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. பிப்ரவரி மாதத்தில் நமக்கு 28 நாட்கள், 3 நாட்கள் குறைவு. ஆனாலும் கர்த்தர் அந்த 28 நாட்களுக்கும் என்ன தேவை, என் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு வேணும், என்ன ட்ரெஸ் வேணும், என்ன குடிக்க தண்ணீர் வேணும், நம்மளை போஷித்த தேவன் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிற 30 நாட்களும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஒரு குறையில்லாதபடி நடத்துவார். அதை நம்புங்க, விசுவாசிங்க. எந்த பலகீனமும் நம்மளை தொட முடியாது, எந்த போராட்டமும் நம்மை தொட முடியாது. கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் நம்மை ஆட்கொள்ள முடியாது. நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 3வது மாதத்தில் நீர் கர்த்தாவே எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் பெரிது. நாங்கள் உழைப்பு, எங்களுடைய பிரயாசம்லாம் சீரோப்பா, ஆனால் உங்கள் கிருபை கோடி நன்றிப்பா, கோடி நன்றி. ஐ லார்ட் ஜீசஸ். 2025 பிறந்து இப்போதான் பிறந்தது போல் இருந்தது டேடி. ஆனால் 2 மாதங்கள் அழகாய் நடத்துறீங்கப்பா, ஒரு குறை வைக்கலப்பா. இந்த புதிய மாதத்திலும் அழகாய் நடத்த போகிறீங்க. ஐ காட் ஜீசஸ்.
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்வோமா? இந்த மார்ச் மாதத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்க போகிறது. சொல்வோமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் வாய் திறந்து பாடுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எம்மை உருவாக்கிய கிருபை இது. நம்ம எத்தனை தூரம் உடைஞ்சி போகிறோம், ஆனால் அந்த நேரம்லாம் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். பாடுவோமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை தொடங்குகிறோம்ப்பா. உங்களுடைய வருகை நெருங்க நெருங்க தேசத்தில் நிறைய அழிவு சத்தம், எத்தனையோ காரியத்தை பார்க்கிறோம் கேட்குறோம். ஆனாலும் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ராஜா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் என்னை நடத்துகிறது போல உடைய பிள்ளைகளையும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவியானவர் இன்னைக்கு சந்தோஷத்தோடு என்னை பேச சொல்லுகிறார். ஏன்னா நிறைய முகத்தில் ஒரு துக்கத்தை பார்க்கேன், ஆவியில் பார்க்குறேன். முடியலை, என்னால் கடக்க முடியலை, ஒரு சோர்வு. செபிக்கேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு பலன் இல்லையேன்னு சொல்லி நிறைய பேர் திகைப்போடு தான் பார்க்கிங்க. இல்லை, ஜெபத்திற்கு பலன் உண்டு, எழுதி வச்சிருக்கார். இந்த புதிய மாதத்தில் நமக்கு ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். கட்டாயம் பதில் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு தான் அறுப்பான். ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த வசனத்தை எல்லோரும் எழுதி வைத்து நீங்கள் ஜெபிங்க, உங்கள் பைபிளில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை மாறும் குறையும் கூடும், ஆனால் தெய்வத்தின் வார்த்தை அது ஒரு நாளும் அது மாறாது. அல்லேலூயா. எரேமியா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லோரும் எடுத்துக்கோங்க. எரேமியா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த நகரத்தில் தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் சாவான். எல்தேரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவன் பிராணனை கிடைத்தது கொள்ளை போலாய் இருக்கும். அவன் பிழைப்பான் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. என்ன இப்படி இருக்குது? இன்றைக்கி அப்படி தான் கேள்விப்படுதோம். எவ்வளவு துக்ககரமான காரியம். நேற்று ஒரு செய்தி கேட்டேன். ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பெரிய பையங்க, வாலிப பையங்க. இப்போ கும்பமேளா நடக்குன்னு சொல்லி அவர் மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அது போகிறது ரொம்ப தூரனால ஒரு விடுதியில் லாட்ஜ் எடுத்து கணவன் மனைவியும் தங்கியிருக்காங்க. அப்போ மனைவி ராத்திரி பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் போன இடத்துல அந்த கணவர் பாத்ரூமை பூட்ட முன்ன கதை திறந்து உள்ளே போய் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துட்டு அவர் போயிட்டார், தப்பிச்சு போயிட்டார். வீட்டுக்கு போனோடனே பிள்ளைகள் அப்பா அங்கே, அம்மா அங்கே, அப்பா நீங்கள் வந்திருக்கீங்க, அம்மா அங்கேன்னு கேட்கும்போது அம்மாவை காங்கலை, அந்த கூட்டத்தில் காணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காணாமல் போன ரிஜிஸ்டரை பார்த்தா அவங்க பிணமாக இந்த சடல் வைக்கப்பட்ட பகுதியில்
அந்த எந்த இடத்துல அவர் கொன்னாரோ அந்த ஊர் ஒதுக்க பக்கமாக சடத்தில் வீசிட்டு போயிருக்காரு. அதை கண்டுபிடிச்சி அவங்க வச்சுருக்காங்க. அவங்க பையன்கிட்ட இது உங்கள் அம்மாவான்னு பாருங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மான்னு சொல்லி பிள்ளைகள் அழுதாங்க. அப்போ உங்கள் அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோடனே அவங்க அப்பாவை போலீஸ் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு, என்ன உங்கள் மனைவி நீங்கள் தானே கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் உண்மையை சொல்லிட்டார், நான் தான் கழுத்தறுத்து கொன்னேன் அப்படின்னு சொல்லி. அப்போ போலீஸ் உண்மையை வரவழைக்கிறதுக்கு சோதனை போட்டாங்க. போடும்போது அவர் சொன்ன காரியம், நம்ம பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அந்த தாய் சொன்ன காரியம், நம்ம பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, நீங்கள் அடுத்த பெண்ணோட தொடர் வையாதங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைகள் கல்யாணம் கூடும்போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்படி அடிக்கடி சொன்னதுனால உங்கள் அம்மாவை நான் கழுத்தறுத்து கொன்னுட்டேன். பாருங்க, பிள்ளைகள் நலனுக்காக ஒரு பெற்ற தாய் தகப்பன்ட்ட சொல்லும்போது அந்த தகப்பன் அவள் இருக்க வேண்டான்னு நினைக்காரு. அதே தான் பட்டயம். இன்றைக்கி பட்டயம் தேசத்தில் உலாவி வருகிறது. உன் வீட்டாரே உன் சத்துருன்னு சொன்னது போல் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் அண்ணன் தம்பி சகோதரி, அதுதான் ஆவியான சொன்னார், முன்கூட்டியே ஜெபி. பஞ்சம், தேசத்தில் கொள்ளை நோய்கள், ஆனால் அதிலிருந்து நீங்கள் வெளியே ஜீசஸ்கிட்ட வரும்போது அவர்கள் உயிரோடு இருப்பார்கள். அவனுடைய பிராணன் கொள்ளை பொருளை போல கிடைக்கும், அவன் பிழைப்பான். எரேமியா 38 பாருங்கள், 1 வசனம் ஆண்டு சொல்ல காரியம். பயமுறுத்ததுக்கு சொல்லலை, ஆண்டுடைய வருகை நெருங்க நெருங்க நம்ம அதிகமாக தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்கும். ஆனாலும் எல்லா காரியமும் நடந்து கொண்டே இருக்கு, ஜெபத்திற்கு பலன் கிடைக்கான்னு நம்ம யோசிக்கும். அவர் பார்த்துக்கிடுவார். வசனம் கிடைச்சோன்னே எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஏன் ஆண்டவரே, வரப்போகிற பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் இப்போவுமே எங்களால் தாங்க முடியலை, இன்னும் வரப்போகிற காலம் கொடிய காலமாக இருந்தால் எல்லாரும் கஷ்டப்படுவோமேன்னு சொல்லும்போது அவன் ஏன்ட்ட வந்தால் பிழைப்பான். நீ பிழைக்க வைக்கிற தேவன், மரண பரியந்தான் நம்மை நடத்துகிற தேவன், மரண பரியந்தான் நம்மை நடத்துகிற தேவன். உயிரோடு இருக்கும் அளவு நான் உன்னை போஷிப்பேன்னு சொன்ன தேவன், அவர் போஷிக்கிற தேவன். நேற்று ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க சேர்மாகண்டியிலேருந்து. அவங்க அம்மா நல்ல பலகீனமாக இருந்தாலும் பரவாயில்லாமல் இருப்பாங்க. அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அம்மாவுக்கு திடீர்னு கேன்சர், திருநெல்வேலியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போயிருந்தேங்க்கா. அவங்க சொன்னாங்க ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் 70 பேர் ஹீமோக்ளோபின் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலர் அதில் வாலிப பிள்ளைகள் இருக்குது, சின்ன பிள்ளைகள் இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, நடுத்தர வயது உள்ளவங்களும் இருக்காங்க. எல்லோரும் கஷ்டப்படுதாங்க. சொல்லிவிட்டு அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. எங்கள் அம்மா கொஞ்சம் ஆகாரம் தான் சாப்பிடுதாங்க, ஆனால் இந்த வியாதியின் கொடூரம் எங்கள் அம்மாவை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஜிஎஸ்அப்பா, கடைசி நாட்களில் இன்றைக்கி கேன்சர் ஒரு பக்கம், வியாதிகள் கொள்ள வியாதிகள் அதிகமாக, யாருக்குத்தான் தெரியாது. வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள், பிறக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லா ஆஸ்பத்திரியும் நிரம்பி வழியுது. ஆனாலும் நம்முடைய கண்கள் அவரையே பார்க்கும்போது அவர் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அடுத்தாப்புல 26ஆம் தேதி நான் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்குள்ளே பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு வெறி பிடித்த நாய் 3 பிள்ளைகளை கடித்து கொதறி இருக்கு. அடுத்தாப்புல அதே பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கவங்கள யானை 3 பேரை பிடிச்சி காலுக்களை மிதித்து கொண்டிருக்கு. அதே பேப்பரில் பக்கத்தில் வால்பாறை மற்றும் அந்த சுற்றில் இருக்கிற இடத்துல விளை நிலைங்களுக்குள்ள யானை கூட்டம் கூட்டமாக அழிக்கு.
இப்போ அதிக உஷ்ணம், இந்த உஷ்ண பாதிப்பினால் காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ளே வருது. இதற்கும் ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுத்த வசனம் அதே எரேமியா 35:24 பார்த்தீங்கன்னா, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி. இன்றைக்கி மிருகங்கள் மாத்திரமல்ல, மனுஷனே, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் 3 வயது பிள்ளைகள் கெடுக்கப்படுதாங்க. பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக்கிட்டே இருக்குது. நீதிமன்றங்கள் செயல் எல்லாம் நிரம்பி வடிஞ்சாலும் அந்த பாவங்கள் தேசத்தை விட்டு வெளியே பண்ணுகிறது இயேசு ஒருவரே. குடி, ஒரு தகப்பன் மகனை கொல்லுதான், மகன் தகப்பனை கொல்லுதான். தாய், ஒரு தாய், நல்ல தாய் 34 வயது மகனை 4 துண்டாக வெட்டி கடந்த பிப்ரவரி நடுவில் நடந்த சம்பவம் பேப்பரில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஏன்? கூட பிறந்த தங்கச்சி, அவங்க அத்தை, எல்லாத்தையும் அவன் மிருகமாய் நடக்கான். குடி. அதனால ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன், அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரிப்பார்கள், காடுகளில் கூட நித்திரை பண்ணுவார்கள். இந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னப்பா, காட்டில் போய் இருக்க முடியுமா? வனாந்தரத்தில் சுகமாக இருக்க முடியுமா? எந்த காடாக இருந்தாலும், எந்த வனாந்தரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாப்பு, துஷ்ட மிருகங்கள் தேசத்துக்குள் வராதபடி நம்ம ஜெபிக்கிறோம். துஷ்ட மிருகங்களைப் போல மனிதர்கள் மாறாதபடி ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அதை எரேமியா 35:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை, யாற்றெல்லாம் ஆண்டவர் சமாதான உடன்படிக்கை செய்தார்களோ அவர்களெல்லாம் பாதுகாக்கிற தெய்வன். அவர் பாதுகாக்கும்போது யோவேல் 1:2 எடுத்து பாருங்கள், வேகமாக பாருங்கள். இந்த வசனத்துக்குள்ள கிருபை. யோவேல் 1:2 முதியோர்களே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல ஜனங்களே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது பிதாக்கள் நாட்களிலாவது இப்படி நடந்ததா? எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோவேல் 1:2 முதியோரே கேளுங்கள், தேசத்தின் சகல ஜனங்களே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படி நடந்ததா? நடக்கலை. அப்போலாம் 3 வயசு பிள்ளை, 3ஆப்பு படிக்கிற பிள்ளைகள்லாம் அவங்க ஒரு பூவை போல் பார்த்தாங்க. இப்போ கையில் இருக்கிற செல்போன் அவங்களுக்கு இச்சை உண்டு பண்ணி அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது வெறி. வாலிப பிள்ளைகளை பார்த்தா தான் வெறின்னு பார்ப்போம். ஆனால் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட கெட்ட செய்தி, ஆண் பிள்ளைகள் கூட வெளியே விட பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பயங்கர நாட்கள். அதனால தான் அந்த வசனத்தில் உங்கள் நாட்களிலோ பிதாக்களின் நாட்களிலோ இப்படி நடந்ததோ? நடக்கலை. பைபிளில் எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லிட்டார். தயவுசெய்து பைபிளை வாசிங்க. அது ஒரு மதம் அப்படின்னு நினையாதீங்க. இது கடைசி நாட்களில் நடக்க போகிறது எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தேசத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு வருகையோடு எப்படி இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இந்த சோஸ்வா டிவி மூலம் நிறைய பகுதிக்கு கடந்து போகுது. ஒரு கிருபை வாசல் ஊழியத்தில் நிறைய ஜனங்கள் வராங்க, இஸ்லாமியர் வராங்க, ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் வராங்க. அவங்ககிட்டெல்லாம் நான் எச்சரிக்கிறது அதுதான், வருகை நாட்கள் வந்தாச்சு. இனி இப்படிப்பட்ட ஒரு ஜபம், ஆலயத்தில் சத்தம் எல்லாம் இனி கேட்கக்கூடாத நாட்கள் வருது. வட மாநிலத்தில் தேவ பிள்ளைகள் கொல்லப்படுதாங்க, இரத்த சாட்சியாக மறிக்காங்க. தயவுசெய்து இதை கேட்குற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து இல்லாதங்க. அவங்க உங்களுக்கு தான், உங்கள் ஜீவனுக்கு தான். அந்த எரி நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் எச்சரிக்காங்க. ஆனால் அவங்களையே அடிக்காங்க. அவங்கள அடிக்கிறது அது ஏசப்பாவை அடிக்கிறது போல். இப்போ ஆவியான சொல்றார், இதை கேட்குற உங்களுக்கு கோவம் வருது. இவளை எப்படி அடிப்போம்னு நினைக்கிங்க? என்ன அடிக்கலை? இயேசுவை. தயவுசெய்து
உங்கள் ஊருக்குள்ளே இயேசுவை பற்றி சொல்ல வரும்போது அது மத போதனை அல்ல, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதுக்கு தான். நித்திய எரி நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு தாகத்தில் தான் ஜனங்கள் வராங்க. ஆனால் அவங்கள எதிரியாக பார்க்காதீங்க. அவங்க உங்கள் நன்மைக்கு தான், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தான் வராங்க. தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இனியாவது குடி போதையில் இருந்து எல்லா பாவத்தில் இருந்தும் மனைவி இருக்கும்போது அடுத்த மனைவி வேண்டாம், கணவன் இருக்கும்போது அடுத்த கணவர் வேண்டாம். இந்த சத்தம் நிறைய குடும்பங்களுக்குள்ளே கடந்து போகுது. ஆவியானவர் பேசுகிறார். குழந்தை இல்லை, ஒரு சகோதரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் எத்தனை வருஷமாக ஜெபிக்கேன், எனக்கு ஆண்டவர் குழந்தையை தருவாரா? தருவார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. நிச்சயமாய் உங்களுக்கு குழந்தை தருவேங்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அவர் கீழ்ப்படியும் போது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சாது சுந்தர் சிங் சரித்திரத்தை பார்த்தேன். அவர் ஒரு நாள் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு மந்திரவாதி அவரை எப்படியாவது அழிக்கணும், என்ன சுவிசேஷம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவருக்கு விரோதமாக மந்திரம் செய்தான். அப்போது அந்த மந்திரம் பலிக்கலை. அவர்கிட்ட போய் நீ வச்சிருக்கிற பைபிளை தூர வையும், பைபிளை தூர வச்சுட்டாரு. இப்போ மந்திரம் செய்ய அப்படின்னு அவர் தைரியமாக சொன்னார். அது மந்திரம் செய்தான். ஆனால் அந்த மந்திரம் அவனுக்கு பலிக்கலை. ரெண்டாந்தரம் வந்து சட்டப்பைக்கில் வசனம் இது வச்சிருக்கிய அது தூர எடுத்து போடும் அப்படின்னு சொன்னால் அவர் தூர எடுத்து வச்சிட்டாரு. அப்போ அவன் மந்திரம் செய்திருக்கான். அப்பவும் அந்த மந்திரம் பலிக்கலை. மறுபடி கிட்ட வந்து நான் எவ்வளோ மந்திரம் சொன்னாலும் உமக்கு பலிக்க மாட்டேக்கி ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதை இருதயத்தில் எழுதி வச்சுருக்கேன். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் இந்த சோஸ்வாட்டி மூலம் இன்னொன்று எங்கெல்லாம் நீங்கள் வசனம் கேட்கீங்களோ அதெல்லாம் இருதயத்தில் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. கர்த்தர் இந்த 3வது மாதத்தில் நிறைய வசனம் சொன்னார். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை அழகாய் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதில் சில காரியங்களை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முடிப்போன்னு சொன்னாலும் இந்த ஆசீர்வாதத்தை நீ சொல்லு, என் பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். கர்த்தர் எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அடுத்தாப்பில் பாருங்கள் 39ஆம் வசனத்தில் அவர் மேகத்தை மறைவாக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிற அக்கினியை தந்தார். இது எதுக்கு உங்களுக்கு சொல்தான்னு சொன்னால், புறஜாதிகள் ஆண்டு பற்றி அறியாதவங்க நம்ம கஷ்டப்படும்போது இவா பைபிளை தூக்கிட்டு போகிறா, ஜோம் பண்ணுதா, அவளுக்கு என்ன கிடச்சின்னு சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு இந்த வெயில் தான். அந்த வெயிலில் கூட ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவாராம்? மேகஸ்தம்பம், இரவில் வெளிச்சம் தந்தார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள் 40. கேட்டார்கள், அவர் காடையே வரப்பண்ணினார், வானத்தின் அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கேளுங்க. இங்கே பழைய பாட்டு கேட்டிருப்பீங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த பாட்டில் நிறைய அர்த்தம். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். வாயை திறந்து மனுஷட்ட உதவி கேட்கும். அதே போல் தெய்வத்திட்ட அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது கேட்டார்கள். கேட்கும்போது ஆசீர்வதிக்கிற தேவன் வானத்தின் அப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்குகிறார். அடுத்தது போல் பாருங்கள், கண்மலையை திறந்தார். கண்மலையை திறந்து தண்ணீர் புறப்பட்டு வறண்ட நிலத்தின் மேல் ஆராய் ஓடிச்சு. குடிக்க தண்ணி தான் கேட்டாங்க. ஒரு செம்பில் நம்ம தண்ணி கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து ஆறா தண்ணி ஊற்றுகிறார். அல்லேலூயா. நான் கடந்த நாள்லாம் யோசித்து பார்ப்பேன், ஒரு குடம் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்.
இன்றைக்கி தாமிரவணி தண்ணி செழிப்பாக தந்திருக்கார். குடிக்க தண்ணீர், குளிக்க தண்ணீர், பாத்ரூம் போக தண்ணீர், ஆசீர்வாதம். மற்றவங்களும் வந்து நம்ம இடத்துல குளிக்க ஜபரிலெல்லாம் குடிக்கலாம். நிறைய தண்ணீர் செழிப்பாக தந்திருக்கார். ஒரு குறை வைக்கலை. அவர் கேட்டார்கள், ஆசீர்வதித்தார்கள். அடுத்தாப்புல அதில் கீழே வாங்க, 43ஆம் வசனம். கெம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணி, இந்த மாதத்தில், மார்ச் மாதத்தில் கெம்பீர சத்தத்தோடு, சாதாரண சத்தம் இல்லை, சோத்திர பலியோடு புறப்பட பண்ணுகிற தேவன். சோத்திரம்னு சொன்னால் சிலருக்கு அருவருப்பாக தருது. இல்லை, நீ துதிக்கும் போது தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தாப்புல கீழே வாங்க, 45ஆம் வசனம். அவர்களுக்கு புறஜாதிகளின் தேசங்களை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வரியை பாருங்க. அவர்களுடைய அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்நியருடைய காரியங்களெல்லாம் நம்மளை சுதந்திரிக்க இந்த மாதம் செய்வேன் இருக்கார். சங்கீதம் 105 38 45 வரை குறித்து வச்சுக்கோங்க. இந்த ஆவியானவர் நேரம் ஆயிடுதுன்னு சொன்னாலும் இதை சொல்லிடு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாய் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கோங்க. இங்கே எந்தெந்த இடத்துல நடந்து போய் கொண்டிருந்தாலும் ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்கள் கண் ஆண்டவரை பார்க்கட்டும். சோத்திரம் சோத்திரம். நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாய், இந்த 3வது மாதம் இங்கே நினைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றுகிற தேவன், வேண்டுதலை கேட்கிற தேவன், பிரியமானது. இன்னொன்று சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானது என்ன என்று ஆண்டுகிட்ட கேட்டு அறிஞ்சிக்கோங்க. இந்த மாதம், எசப்பா நான் அந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, உம்முடைய சித்தம் என்ன? கர்த்தருக்கு சித்தமானது. எஸ் எஸ் ஃபாதர், நீ சொன்ன வசனத்தெல்லாம் கொடுத்தேன்பா. எஸ் ஃபாதர். துஷ்ட மிருகங்கள் தேசத்துக்குள், காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள் வந்து அலக்களிக்குப்பா, அதை ஒழிய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. வசனத்தில் எரேமியா 38:1, பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி இந்த மாதத்தில் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குப்பா, நிறைய ரத்தம் சிந்தப்படுதுப்பா. குடும்பமாக வெளியே போனால் சத்ருவின் கண் அவர்களை தொடருது ராஜா. குடும்பமாய் வெளியே போகும்போது ஜெபத்தோடு கடந்து போங்க, கர்த்தர் உங்கள் கூட வருவார். அதுபோல் அதிக தீ, அதிக தண்ணீர்னால் அழிவு. இந்த 3வது மாதத்தில் தீக்கும் தண்ணீருக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. எஸ், இதை கேட்குற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். தண்ணிக்குள்ளே போகும்போது ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா தண்ணீர் இல்லை, எந்த மரண சேதம் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். தொழிலில் தீனால் சத்துரு எரித்து கொண்டே இருக்கிறான். நிறைய பட்டாசு கடைகளாக வெடித்து செதறுது. அமெரிக்காவில் போன மாதத்தில் 7 விமானங்கள் விபத்துக்குள்ளாயிருக்கு. கடைசி நாட்களில் வானத்தில் பறக்கிற விமானங்கள், தரையில் போகிற எல்லா வாகனத்திலும் இரத்தத்தை தெளிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாகனத்தில் உங்கள் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். எஸ் எஸ், எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தை வாய்க்க செய்யும். குடும்பமாக வாழுதம்பா. குடும்பத்தை சத்துரு பிரித்து விடாதபடி காத்துக்கொள்ளும். சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறான், ஆவியானவர் கொடி பிடிப்பார். இந்த புதிய மாதத்தில் கண் கலங்காதபடி காத்துக்கொள்ளுவேன். உன் பிராணன் உனக்கு கிடைத்தது கொள்ளை பொருளை போல இருக்கும். சுவாசிக்கிற காற்றில் கூட கிருமிகள் அதிகமாக பறந்து வருதுப்பா. அந்த சுவாசிக்கிற காற்றை கூட எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி தாரும். குடிக்கிற தண்ணீர் இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்களுடைய ஜீவனுடைய ராஜ்யத்தில் போய் விழுமட்டும், எந்த சேதமும் தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக இந்த மாதத்தில் நடக்க போகிற ஜெபமலை நடக்கிற முழிகிற ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம்.
ஜனங்கள் கூடி வரும்போது சத்துரு எந்த ரூபத்திலும் உள்ளே வந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா ஆலய ஆராதனைகளை ஆசீர்வதித்துக்கொள்ளும். இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் நடக்கிற ஊழியங்கள் பல தேசம், பல கிராமங்கள், பல மாநிலங்களுக்கு கடந்து போகுதுப்பா. இந்த ஒளிபரப்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அம்மா, அப்பா, பாட்டி குடும்பங்கள், தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம், இதுக்கு உதவி செய்கிற இதில் ஊழியத்தில் இணைஞ்சிருக்கிற 50 குடும்பங்கள், ஒவ்வொரு மாதமும் நடக்கிற பாஸ்டிங் ப்ரேயர், இந்த கட்டிடத்தை விரிவாக்கி தந்திருக்கிறீர். இது போதாது ராஜா, கடைசி கால ஊழியம் செழிப்பாய் மாற்றி தாரும், ஒரு குறை இல்லாதபடி நடத்தும். கிருபை வாசலுக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த புதிய மாதத்தில் புதிய புதிய ஆத்துமக்கள் தருகிறீர், அதற்காக சோத்திரம். இதை தாங்குகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இரு
சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல் சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.